ஏன்னா ஏதாவது கிரிஞ்சா எதனா மாட்டோம் அப்படின்னு ஏதாவது கண்டென்ட் மாட்டோம் அப்படின்னு வந்தேன். உண்மையா சொல்றேன். கண்டிப்பா ஒரு புதுசா யாராவது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. அது வந்து அவர் சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி அதை கார்லயே வாங்காம ஈச் அண்ட் எவ்ரி திங்ல சம்திங் ஹீஸ் கிவிங் நியூ. அவர் செதுக்கிட்டே போறாரு. சூப்பரா பண்றாங்க. யாரோ சொன்னாங்க இவருக்கு எதுக்கு ஏன் நடிக்க வந்திருக்காரு, இவருக்கு தான் நடிக்கவே தெரியல, அவ்வளோ கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா வந்து பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காருன்ட்டு. ஐயா நடிப்பு அரக்கணி, அவர் அந்த அளவுல வாழ்ந்திருக்காரு. விஜய் சார் தலைவான்னு பேர் வச்சாரு, இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாரு. இவர் லீடர்னு பேர் வச்சிட்டாரு. லீடர் ஆவாரான்றத அடுத்த எலெக்ஷன்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லா பெண்களும் இந்த படத்தை பார்த்துட்டு லெஜெண்ட் அவர்களை கண்டிப்பாக சைட் அடிக்க அரவணா ஸ்டோர் செல்வார்கள் என்று பயமாக உள்ளது. அவ்வளோ அழகா இருக்காரு அவரு. இந்த மங்காத்தாலாம் சொல்ல ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, மங்காத்தா 1 மடங்கு தான், இது 1000 மடங்கு. அதுக்கு அவருடைய ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா கார் ரேஸு பயங்கர வேற லெவல். ஏன்னா அஜித் குமார் எல்லாமே மிஞ்சிட்டாரு. பட் இதில் கார் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வின் டீசலோ இல்லை டாம் க்ரூஸ் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனோட கார் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு. எல்லா ட்ரிபிள் எக்ஸ் மாதிரியே படம் பிளாஸ்ட்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம லெஜெண்ட் சரவணா சாரோட மூவி வந்து நான் பார்த்ததில்ல. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது இட்ஸ் ஸோ ஃபீல் குட் மூவினே சொல்லலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வரலாம். திரும்பி சொல்லணும்னா ஒரு ஃபாதர் டாட்டருக்கு உண்டான ஒரு பாண்டிங், ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு அப்பா இல்லாதவங்களுக்கு அப்பா கூட இருக்கணும், குழந்தை வந்து பிரிஞ்சு இருக்கவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைய காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுத்து சூப்பராக ஃபீல் குட்டாக கொடுத்துருக்காங்க. இது கூடவே கமர்ஷியல் ஃபைட் பார்ட் சொல்லணும்னா இட்ஸ் அமேசிங். தெரிக்க விட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமேசிங்காக இருந்தது ஈச் அண்ட் எவ்ரி திங். இதில் நம்ம ஆண்ட்ரியா மாமாவோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. நம்ம ஷாம் சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. தென் நம்ம விடிவி கணேஷ் சார் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆக்டிங்குமே வந்து எங்கே பிச் கொடுக்கணுமோ அவங்களோட ஜோக்ஸ் கிராக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. மூவியில் சாங் சூப்பராக இருந்தது. நம்ம ஜிப்ரான் வந்து மியூசிக் தெரிக்க விட்டு இருந்தாரு. ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு புதுசா யாராவது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. அது வந்து அவர் சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி அதை கார்லயே வாங்காம ஈச் அண்ட் எவ்ரி திங்ல சம்திங் ஹீஸ் கிவிங் நியூ. அவர் செதுக்கிட்டே போறாரு. சூப்பரா பண்றாங்க. இப்பதான் லீடரோட மூவி பார்த்துட்டு வந்தா ரொம்ப அருமையா இருக்கு. யாரோ சொன்னாங்க இவருக்கு எதுக்கு ஏன் நடிக்க வந்திருக்காரு, இவருக்கு தான் நடிக்கவே தெரியல, அவ்வளோ கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா வந்து பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காருன்ட்டு. ஐயா நடிப்பு அரக்கணி, அவர் அந்த அளவுல வாழ்ந்திருக்காரு. ஒரு சென்டிமெண்ட் சீனா இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும், அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஃபைட் சீன்லாம் அப்பா என்ன மாதிரி சீன்ஸ்ல நடிச்சிருக்காங்க, புதுசா ஆக்ட் பண்ணிருக்காங்களானே தெரியல. இதெல்லாம் ஒரு 10-15 ஆக்ட் பண்ணவங்க மட்டும் தான் அதை பண்ண முடியும். பட் 2வது படத்துல அவர் வந்து இந்த மாதிரி சிறப்பா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொன்று குடும்பத்தோட வந்து பார்க்கணும். பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ட்விஸ்ட்னா ட்விஸ்ட், அப்படி ஒரு ட்விஸ்ட், கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்ட் தான் இருக்குங்கிறது எங்களுக்கு எதிர்பார்ப்பு. ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து கண்டிப்பா இது ஒரு 100 நாள் ஓடும். வெற்றி படமா மாற என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு 10 படம் ரிலீஸு, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 படம் தான் யூத்து, இந்த தாய் கிழவி தான் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமே தேட்டரில் ரிலீஸ் ஆகாத நிலையில இன்னைக்கு வந்து ஒரு 2-3 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சரி, ஏன்னா துரை செந்தில்குமார் டேரக்டர் ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. சரி பார்ப்போமா வேண்டாமான்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்தா உள்ள போய் உட்காந்து வேற லெவலு. தெரியும் விசுவாசம் தளபதி அந்த குழந்தை பெண் குழந்தையை இழந்துட்டு அப்பான்னு கூப்பிட முடியாத சூழ்நிலை. விசுவாசத்துல பாத்தீங்கன்னா தலைய கண்ணீர் விட்டுருப்பாரு. நிறைய பார்த்து தேட்டர்ல அழுதுருப்பாங்க. நம்ம வியூஸ் எல்லாம் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனா அதே விட மாசா வந்து லெஜெண்ட் அண்ணனும் வந்து இவ்வளவு தூரம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா மாசா ஆளு ஹீரோவா சும்மா பலன்னு வருவாரு, தக எம்ஜிஆர் மாதிரி வருவாரு. ஆனா இந்த படத்துல ஒரு மண்ணின் மைந்தரா அந்த ஒரிஜினல் ஃபேஸோட வந்து தன்னுடைய குழந்தை அப்பான்னு கூப்பிட முடியல அந்த மனவழி. உண்மையிலே நானும் சீரியஸா கண்ணீரை விட்டுட்டேன் கண்டிப்பா. ஏன்னா புரோட்டா சூரியோயோ பெரிய ஹீரோவா கருடான மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா கொடுத்தவரை நம்ம ஒரு நம்பிக்கையில தான் வந்தோம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிக்கெட்டே கிடைக்கல, பாதி பேர் வெளியில வெக்ஸ் ஆகி போயிட்டோம். அப்படி இருந்து நாங்க வந்து தேட்டர்ல சொல்லி உள்ள நுழைஞ்சு பார்த்துட்டோம். வேற லெவல் மாசா இருக்கு. அண்ணன்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், அடுத்தடுத்து படம் பண்ணணும், தமிழ் சினிமாவையும் தேட்டரையும் டெக்னீஷியனையும் வாழ வைக்கணும்னு அண்ணனை இருகரம் கூப்பி கேட்டுக்கிறோம். மீடியாவும் இந்த படத்தை பத்தி மிகப்பெரிய வியூஸை நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி. லீடர் இந்த படம் வந்து உண்மையா சொல்லணும்னா ஏதோ ஒன்று வரணுமே தான் ப்ரோ வந்தேன். ஏன்னா ஏதாவது கிரிஞ்சா எதனா மாட்டோம்
அப்படின்னு ஏதாவது கண்டென்ட் மாட்டோம் அப்படின்னு வந்தேன். உண்மையாக சொல்கிறேன், சரவணா ஸ்டோர் அந்த ஓனர் இருக்கிறாருங்களா, லெஜண்ட் அவர் சார் ஒரு வித்தியாசமாக பண்ணிட்டார். இந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்க்கும்போது நான் அந்த படத்தை பார்க்கல, ஏன்னா அந்த டைலாக் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொடுமையாக இருந்தது உண்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் இந்த படம் தரமாக பண்ணிட்டாருங்க. நான் இவ்வளோ சூப்பராக இருக்கும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ட்விஸ்ட்டு, இந்த டிரெக்டர் கேவி ஆனந்த் இருப்பார்ல, அவரோட படத்தில் தான் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் இருக்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். தன்னோட 2வது படத்துலேயே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அந்த மனுஷன் காமிச்சிருக்கிறாரு. அது உண்மையாகவே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பாக அவங்க தான் இந்த படத்துடைய டார்கெட்டு. இனி வரப்போகிற ஷோலெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆக்குபை பண்ணுவாங்க படத்தை. அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தார். அவரை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஹாப்பி சேடு எல்லா இதுக்குமே வந்து அவர் முகத்தை போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா மகேஷ் பாபு நடிகர் இருப்பார்ல தெலுங்குல, அவர் இது மாதிரியான கதைக்களத்தை தான் சூஸ் பண்ணுவார். சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு நம்ம நினச்சா வந்து ஹீரோயின் மேலே உருள்ற மாதிரி சீனை வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் காட்டில் உருள்றாரு, அந்த இதில் சேத்துல உருள்றாரு, இறங்கி நடிச்சிருக்கிறாரு. ஒரு அஜித் சாரோட விஸ்வாசம் எப்படி இருக்கும், ஒரு தெரி சார் வந்து அந்த தெரி விஜய் சாரோட தெரி, அதெல்லாம் எப்படி ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், அந்த மாதிரி இது வந்து ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட். லீடர் இங்கே நான் கேட்கறது என்னன்னா, விஜய் சார் தலைவான்னு பேர் வச்சாரு, இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாரு. இவர் லீடர்னு பேர் வச்சிட்டாரு. லீடர் ஆவாரான்றத அடுத்த எலெக்ஷன்ல வெயிட் பண்ணி தான் சூப்பருங்க. ஏங்க அதுதாங்க எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா ஜிப்ரான் வந்து சாதாரண மியூசிக் டைரக்டர் இல்லைங்க, பெரிய ஆளுங்க அவருக்கெல்லாம் பெருசா வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப ரஜினி சார்லாம் ஒரு படத்துல வந்து ஜிப்ரான் சாருக்கு வந்து கொடுக்குனா நல்லா இருக்கும். ஆனா இந்த மனுஷன் கடாரம் கொண்டான்னு ஒரு படம் பார்த்தேன், அதுலயே பிஜிஎம் போட்டு பின்னிருப்பாரு. இந்த படத்துல லீடர்ல யாருடா மியூசிக், என்னடா இது அனிருத் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஜிப்ரான் சாரு அடிச்சு பின்னிட்டாரு. வேற லெவல்ல இருக்கு. உண்மையா சொல்லணும்னா நான் வந்து இந்த படம் ஒரு சுமாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். உண்மையாவே வந்து கைத்தட்ட வச்சிட்டாங்க. கைத்தட்டி ஒரு படத்தை நம்ம எழுந்துக்கிறது அதுதான் ஒரு ஹாப்பினஸ். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து பாருங்க. குறிப்பா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் தயவுசெய்து வந்து படத்தை பாருங்க. ஏன்னா நிறைய படங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கல. இப்போ போன வாரம் கூட ஹாப்பி ராஜ்னு ஒரு படம், நிறைய ஆடியன்ஸை பார்த்தேன், கண் கலங்கிட்டு போனாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. ஆனா யூத்துக்கும் ஒரு வித்லவுக்கும் கிடைத்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஹாப்பி ராஜுக்கு, ஏன்னு தெரியல. அவ்வளோ நல்ல படம். படம் பார்த்தோம், ஹவுஸ்ஃபுல்லு. ஓகே, அவர் படம் தெரிக்க விட்டுருக்காரு. ஸோ அடுத்தடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரே சஸ்பென்ஸு, ட்விஸ்ட்டு, இப்படியே டேரக்டர் கொண்டு போயிருக்காரு. அண்ணனோட நடிப்பு அட்டகாசம் பண்ணிட்டாரு. லவ் சீனாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவரோட டேலண்ட் எல்லாத்தையுமே இதில் காட்டியிருக்காரு. ஸோ லாஸ்ட் சீன் வரைக்கும், லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே ட்விஸ்ட் தான். நம்ம இதுதான் நினைப்போம், ஆனால் அது இருக்காது, வேற நடக்கும். ஸோ எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது கண்டிப்பா வந்து ஹிட்டு தான், மெகா ஹிட்டு படம். ஓகே, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஆக்ஷன்லாம் வந்து தெரிக்க விட்டாரு. அவர் ஃபைட் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா சீனுமே ரொம்ப நல்லா. அதுவும் இந்த ட்ரெயின்ல ஒரு ஃபைட் வரும், கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை வந்து தெரிக்க விட்டுருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அவர் இப்படி பண்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நான் அந்த படத்தை பார்த்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஹாலிவுட்டில் வந்து என்ன அமெரிக்கா தேட்டரில் அதுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கதை அருமையான கதை, கடத்தல் கதை, கண்டெய்னர் கடத்தல் கதை, அது நடந்துட்டு தானே இருக்கு, உண்மைதானே. ஆக்ஷன், அப்புறம் ஃபேமிலி, ஒரு நாட்டை காப்பாற்றுவர்களுக்கு என்னென்ன அதிகாரிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது மாதிரி தான் அதை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆக்ஷன், ஃபேமிலி அண்டு நாட்டை காப்பாற்றுறது, நாட்டுப்பற்று உள்ள ஒரு கதையில் அழகா ஒரு ஹீரோவா, ஒரு ஃபேமிலி மேனா நாட்டை காப்பாற்றுவரா அருமையாக நடிச்சிருக்காரு. செம்ம 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 என்ன சொல்கிறதுனே தெரியல. அது அந்த கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாரு அவர். அழகு அவ்வளோ அழகா இருக்காரு. அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படிங்கிறப்போ அவர் அண்ணாச்சி தானே, அந்த பொருத்தமாக இருக்குது அவருடைய பேச எல்லாமே. எல்லா பெண்களும் இந்த படத்தை பார்த்துட்டு லெஜண்ட் அவர்களை கண்டிப்பாக சைட் அடிக்க சரவணா ஸ்டோர் செல்வார்கள் என்று பயமாக உள்ளது. அவ்வளோ அழகா இருக்காரு அவரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து இந்த மங்காத்தாலாம் சொல்ல ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, மங்காத்தா 1 மடங்கு தான், இது 1000 மடங்கு அப்படிதான் சொல்ல முடியும். அந்த படத்தை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இவ்வளோ எப்படி நடிச்சிருப்பாருன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி நடிச்சார் அந்த படத்தை அப்படின்னு தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இனிமே வந்து லெஜெண்டு தான். ஏன்னா இந்த படம் வந்து சரியான, ஏற்கனவே இருந்த படம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. இப்போ என்னடா இது ஆக்ஷன் படம்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் லுக்குன்னு பார்த்தோன்னா அதை விட மாசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து எல்லாமே ஃபேமிலியோட பார்க்க படம். கமர்ஷியலாகவும் இருக்குது, ஆக்ஷனாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டேன், அந்த தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கு உண்டான நம்ம கதை என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆக ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக இருக்குது, ஆக்ஷன் படமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா கார் ரேஸு பயங்கர வேறு லெவலு. ஏன்னா அஜித் குமார் எல்லாமே மிஞ்சிட்டாரு. அந்த அளவு நம்ம கார் ரேஸ்லாம் அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கார் லவ்வர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் கார் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வின் டீசலோ இல்லை டாம் க்ரூஸ் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனோட கார் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு. எல்லா ட்ரிபிள்எக்ஸ் மாதிரியே நல்ல ஆக்ஷன்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், அந்த கேமரா வியூஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஹாலிவுட் பார்த்த மாதிரி ஒரு நல்ல சீன். அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு சென்டிமெண்ட்டான படம். ஏன்னா ஆக்ஷன் இருக்கும், அடித்தடி வரும், வெட்டு குத்து அருவா தான் இருக்கும்னு பார்த்தா எல்லாரையும் கண்கலங்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நாங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு வரோம். இதனோட செகண்ட் பார்ட் வரணும், எல்லாரையும் வாழ வைக்கணும். அது வந்து நாங்கள் அண்ணாச்சிக்கிட்ட கேட்டுக்கிறோம். ஏன்னா தமிழ் சினிமாவே அழிஞ்சு போயின்னு இருக்குது. இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஃபேமிலிஸும் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான அண்ணாச்சிக்கு ஒரு விண்ணப்பம். நான் ட்ரெய்லர்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன அது அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா நினைக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே அப்பா மக சென்டிமெண்ட் படம், அது விஜய் படமாக இருந்தாலும், அஜித் படமாக இருந்தாலும் சரி, ரஜினி படமாக இருந்தாலும் சரி, கமல் படமாக இருந்தது, யார் படம் சீட்டில் உட்கார வச்சிடும். அவருன்ற கேரக்டர் தனி, லெஜெண்ட்றது அது தனி கேரக்டர். ஆனால் அது அந்த கதைக்குள்ளே ஸ்க்ரீன் பிளே தான் நம்ம பார்க்கணும். நம்ம சரவணன் லெஜெண்ட் சரவணாக பார்க்கக்கூடாது. ஸ்க்ரீன் பிளேயில் என்ன சொல்ல வராங்க தான் நம்ம மெயின் கதையை பார்க்கணுமா கண்டி. சும்மா இதெல்லாம் தேவையில்லாமல் அவர் அவங்க உட்காந்து வியாபாரத்தை பார்த்துட்டு உட்காரத்துக்கு விட்டு படம் எடுத்துக்கின்னு இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸ்க்ரீன் பிளே தான் நான் நோட் பண்ணுவேன். நான் இன்றைக்கி நேற்று படம் சினிமாவை லவ் பண்ணுறேன், அரசியலோட சினிமாவை தான் நான் லவ் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி சினிமா துறை அழிஞ்சின்னு வருது. இவரால் ஒரு 100 குடும்பம் பழிச்சு தெரியுமா? எப்படி சொல்கிறார் தயாரிப்பார்.